Daily. Taste the Daily. ஆவடி குமார் சார், திமுக கூட்டணி வெற்று கூட்டணி, அதிமுக கூட்டணி வெல்லும் கூட்டணி, இதை வழக்கமாக எல்லா கட்சிகளும் அவங்களுடைய கூட்டணி வெல்லும் அப்படின்லாம் சொல்கிறது நம்ம பார்த்துருக்குறோம். அது சகஜம்தான். ஆனால் ஒரு படி மேலே போய் கூட்டணிக்கு பிள்ளையார் சுழி போட்டாச்சு அப்படின்னு உங்களுடைய பொதுச் செயலாளர் பேசியிருக்கிறாரு. என்ன சொல்ல வர்றார்? இல்லை, நீங்கள் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியாருடைய அந்த சொல்லையே நீங்கள் அது சாதாரண சொல் இல்லை, இயல்பாக இயங்கக்கூடிய நடக்கக்கூடிய சொல்லுன்னு புரிஞ்சுக்கலாம். ஏன்னா அதை நீங்கள் விளக்கணும்னு தான் உங்களை கூப்பிட்டுருக்குறோம். சொல்லுங்கள், விளக்கி. அவர் நினச்சிருந்தாருன்னா வெற்றி கூட்டணின்னு சொல்லியிருக்கலாம். வழக்கமாக எல்லாரும் எங்கள் கூட்டணி வெற்றி கூட்டணின்னு தான் சொல்லுவாங்க. இது வெல்லும் கூட்டணின்னு சொல்லியிருக்காரு. அதனால் இது களத்தில் சும்மா வெற்றி கூட்டணின்றதெல்லாம் வார்த்தைக்காக சொல்கிறது. வெல்லும் கூட்டணின்றது ஒரு முயற்சி, ஒரு வெற்றியை நோக்கி நாங்கள் போயிட்டு இருக்கோம், வெற்றி பெறுவோம், ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துகின்ற அந்த சொல். அதாவது அவர் கள நிலவரத்தை புரிஞ்சதுனால அதை வெல்லும்ன்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். அதனால் இது நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீங்க. அவங்க என்னவோ ஒரு வெற்று கூட்டணி வச்சுருக்காங்க. அந்த கூட்டணின்றதுல எங்களுக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனால் அந்த கூட்டணி வெல்லுகின்ற ஆற்றலை இழந்த கூட்டணி. யாரு? திமுக கூட்டணியா? ஆமாம், மக்களுடைய ஆதரவு இழந்த கூட்டணி. இதுதான். இதுக்கு நான் ஒரே ஒரு உதாரணம், இன்னைக்கு கடந்த தேர்தலில் எடுத்துங்க, நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் கூட நான் எடுத்துக்கிறேன். அப்போது ஒரு 14 கட்சின்னு பேரை சொன்னாங்க. அந்த கட்சிகள்லாம் தேர்தல் ஆணையத்தால் பதிவு செய்யப்பட்டிருந்தது. இப்போ ஒரு 5 கட்சிக்கு அந்த பதிவே போச்சு. ஆக கட்சியே காணாமல் போச்சு. இப்போ வேல்முருகன் கட்சியிலேருந்து மனிதநேய மக்கள் கட்சி வரைக்கும் பதிவு இழந்தாச்சு. ஆக ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே அந்த கூட்டணியில் சரிவு. அதனால் அது வெற்று கூட்டணி. அந்த கூட்டணின்னு இவங்க சொல்லிக்கலாமே ஒழிய அது கட்சிகளே பதிவு செய்யப்பட்ட கட்சிகளே இல்லை. தேர்தலில் இவங்க எல்லாமே திமுகவினுடைய பினாமியாக போயிட்டாங்க, அரசியல் கட்சியாக இல்லை. அவர் சொன்ன வார்த்தைகளுக்கெல்லாம் நீங்கள் தமிழ் அர்த்தம்லாம் எங்களுக்கு கிளாஸ் எடுத்தீங்க. ஆனால் அதை தாண்டி நாங்கள் ஆவலாக எதிர்பார்க்கறது என்னன்னா, பிள்ளையார் சுழி போட்டாச்சுன்னு சொன்னார்ல, என்ன அதுதாங்க அப்படிங்கிறத ஆவலோட எதிர்பார்த்து காத்துதாங்க. திமுகவினுடைய இந்த அராஜக ஆட்சியை எதிர்க்கின்ற, வீழ்த்துகின்ற, களத்தில் நிற்கின்ற ஒரே தலைமை புரட்சி தமிழர் எடப்பாடியாருடைய தலைமைதான். அதனால் வேற யார் எதிர்த்தாலும் எதிர்க்கலாம், அவங்களுடைய உணர்வுகள் சரியானதாக கூட இருக்கலாம். ஆனால் திமுக அதையெல்லாம் சூறையாடிடும். அவங்க கிட்டேருந்து பாதுகாக்கணும்னா எடப்பாடியாருடைய தலைமை மட்டும்தான் ஒரு எதிர்ப்பு அரசியலை தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில் நடத்த முடியும். அதை உணர்ந்து தான் பாரதிய ஜனதா கட்சி எடப்பாடியார் தலைமையில் கூட்டணி அமைச்சிருக்கு. இந்த கூட்டணி வெல்லும் கூட்டணி, திமுகவை வீழ்த்தும் கூட்டணி, இந்த ஆட்சியை அகற்றும் கூட்டணி. அதனால் வேற நீங்கள் உங்கள் திமுகவை எதிர்க்கணும்னு நினச்சிங்கன்னா, அல்லது திமுகவால் பழிவாங்கப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் இங்கே தான் வரணும். அதுக்கு பிள்ளையார் சுழி போட்டாச்சு. அதனால் இங்கே தான் வருவாங்க. வந்தால் தான் அவங்க திமுகவை எதிர்ப்பாளர்ன்றதை மக்கள் ஏற்பாங்க. அப்படி இல்லைன்னா அவங்களுடைய எதிர்காலம் வீணாக போயிடும் என்றது அவர் சொல்கிறதுக்கு தான் அதை சொல்கிறார். புரியுது. இப்போ தொண்டர்கள்லாம் அவர் சொன்ன உடனே ஆரவாரம் செய்கிறாங்க. இன்னொன்று என்னன்னா, இந்த ஆரவாரத்தை நீங்கள் பாருங்க அப்படின்னு முதலமைச்சருக்கும் இவர் இங்கிருந்து ஏதோ ஒரு சிக்னல் கொடுக்குறாரு. என்னதாங்க, அவங்க விஜயை பழிவாங்கிறதா நினச்சிக்கிட்டு அவங்க ஏதோ பண்ண ஆரம்பித்தாங்க. விஜயனுடைய எழுச்சியை அவங்க முடக்கிடலாம் அல்லது அவங்களுக்கு ஆதரவாக திருப்பிடலாம் நினச்சிக்கிட்டு அவருக்கு தொல்லை கொடுத்தாங்க. அந்த தொல்லையை பார்த்தா அந்த விஜய் தாவேகா தொண்டர்கள் இந்த திமுகவினுடைய அடக்குமுறையிலிருந்து நம்ம தலைவரை காப்பாற்றினோன்னா அது எடப்பாடியாரால் தான் முடியும், இந்த கூட்டணியால் தான் முடியும்னு அவங்க வந்துட்டாங்க. அதாவது தலைமை முடிவெடுக்கிறது அது தாமதமாகலாம், இல்லை எடுக்காமல் போகலாம், அது வேற. ஆனால் அந்த தொண்டர்கள் இன்னைக்கு அரசியல் தெரிஞ்ச அத்தனை பேரும், பல அரசியல் இருக்கிற ஒரு பத்திரிகையாளர்களில் எல்லார்கிட்டையும் நான் என்கிட்ட பேசினவங்க வரைக்கும் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, அன்னைக்கு காலையில் எடப்பாடியார் கரூரில் போய் அங்கே பாதிக்கப்பட்டவர்களை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவர் கொடுத்த அந்த ஸ்டேட்மெண்ட்டு இல்லைன்னா
திமுகவினுடைய மிரட்டல் வந்து விஜய் தப்பியிருக்க முடியாது. இவர் போய் அங்கே நின்று இதை வந்து அரசியலாக்காதீங்க சொல்லிட்டு சொன்ன கருத்துக்கள் தான் விஜயை பாதுகாத்திருக்கு. இன்றைக்கி தாவேகா வந்து அந்த கட்சி மீது திமுக திட்டமிட்டு சுமத்திய அந்த பழிகள் இன்னைக்கு அதிலிருந்து விடுதலை பெற்றிருக்கு. அதை வந்து இன்னைக்கு என்றதை எல்லாரும் தெரியும். இது மற்றவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, தாவேகா தொண்டர்களுக்கு புரியுது, தலைவர்களுக்கும் புரிஞ்சிருக்கு. அதனால அது காலப்போக்கில் அது வந்து வெல்லும் கூட்டணியில் சேருகின்ற நிலையை உருவாக்கும். இதே சுற்றுப்பயணத்தில் சில வாரங்களுக்கு முன்னதாக உங்களுடைய பொதுச் செயலாளர் பேசும்பொழுது மிக முக்கியமான ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தாரு. ஒரு பெரிய கட்சி நம்மளோட கூட்டணிக்கு வர போறாங்க அப்படிங்கிறத அவர் வந்து சொல்லியிருந்தாங்க. ரொம்ப ஓப்பனாகவே சொல்லியிருந்தாங்க. இப்போ பிள்ளையார் சுழி போட்டாச்சு அப்படின்னு பேசுறாரு. அப்போ ஒரு பெரிய கட்சி வரப்போகுதுங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன், கொஞ்ச நாள் கழிச்சு பிள்ளையார் சுழி போட்டாச்சுன்னு ஒரு இன்ஃபர்மேஷன், இதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது கூட்டணி பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வருமே. உங்களுடைய கணிப்பு வந்து நீங்கள் ஒரு மூத்த பத்திரிகையாளர்ன்றதுனால உங்களுடைய கணிப்பு சரியாக இருக்கலாம். ஆனால் அவர் சொன்ன பெரிய கட்சி இது மட்டும் இல்லை, இன்னொரு கட்சியும் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து என்னங்கிறத இன்னும் சர்ப்ரைஸாகவே வச்சிருக்கீங்க. அது சொல்கிற அதிகாரம் எனக்கு இல்லை. அது பொதுச் செயலாளர் அந்த சர்ப்ரைஸ்க்காக, இந்த சஸ்பென்ஸ்க்காக கண்டிப்பாக நாங்கள் வெயிட் பண்ணுறோம். இன்னொரு கட்சி, அதுவும் வலிமையான கட்சி, இன்றைக்கு அந்த கட்சியை வந்து இழுக்கிறதுக்கு பல முயற்சிகள், பின்னடைவுகள், அந்த பிரச்சனைகள்லாம் உருவாக்கியிருக்காங்க. அதையெல்லாம் மீறி அந்த கட்சியை நம்மளோட வரப்போகுது. பார்க்கலாம், யாருங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். நான் வரேன் திரும்ப உங்ககிட்ட. ஆவடிக்குமார் சார், இப்போ என்னன்னா உங்களுடைய தொண்டர்களுக்கு ஒரு விதமான உற்சாகத்தை இது கொடுத்துருக்கு இல்லையா? அதே போல திமுகவையும் திமுகவை சார்ந்தவர்களுக்கும் இவருடைய இந்த பேச்சு என்ன மாதிரியான விஷயங்களை கன்வே பண்ணியிருக்கும்? இல்லை, திமுகவுக்கு ஏற்கனவே புரட்சி தமிழர் எடப்பாடியார் தொடங்கிய இந்த எழுச்சி பயணம் ஷாக் கொடுத்து அவங்கள வந்து இன்னைக்கு ஐசியூவில் வச்சிருச்சு. ஏற்கனவே அவங்க ஐசியூவில் தான் இருக்காங்க. அதை எப்படியாவது இன்னைக்கு 166 தொகுதிகள் முடிச்சிருந்த நிலையை, இதை எப்படியாவது தடுக்கணும்னு அவங்க எல்லா வகையிலும் முயற்சி பண்ணாங்க. அதையெல்லாம் மீறிக்கிட்டு இந்த பயணம் எழுச்சியோடு நடந்தது. அது எல்லா தொகுதியிலையும், ஒவ்வொரு தொகுதியிலையும் அதிகமான கூட்டங்கள் சேர்கிற நிலையில் வளர்ந்துக்கிட்டு வந்தது. அப்போது இவங்க ஆம்புலன்ஸ் விட்டு பார்த்தாங்க. அந்த ஆம்புலன்ஸும் தொடர்ந்து வந்துட்டு இருந்தது. இவரும் பொறுமையாக இருந்தார். ஒரு கட்டத்துக்கு மீறி போக சொல்ல அந்த ஆளில்லாத ஆம்புலன்ஸ் என்னன்றதை மக்களுக்கு படம் பிடிச்சு காட்டினார். அதுக்கு பிறகு அடுத்து அந்த முயற்சி எடுபட முடியல. அப்போது இதை வச்சு தடைப்படுத்தலாம், குழப்பத்தை உருவாக்கி அதன் வழியாக நீதிமன்றத்துக்கு போய் ரோட் ஷோ நடத்தக்கூடாதுன்னு சொல்லி இவங்க திட்டமிட்டாங்க. அது நடக்கலை. அது விஜயை வச்சுக்கிட்டு சாதிச்சிட்டாங்க. விஜய்க்கு அனுபவம் இல்லாததுனால அதை வந்து அவருடைய நிகழ்ச்சியில் இந்த ஆம்புலன்ஸ் குழப்பத்தை அவங்க வேறு மாதிரி கையாண்டு அது செந்தில் பாலாஜி திறமையாக செஞ்சு அந்த குழப்பத்தை முடிச்சிட்டாரு. நான் முடிச்சிட்டாருன்னு உறுதியாக சொல்கிறேன். இதுக்கு என்ன காரணம்னா, இதில் ஏற்பட்ட பதட்டம், முதலமைச்சர் வந்தது, விசாரணை கமிஷன் அமைச்சது, நீதிமன்றத்துக்கு போனது, இது ஒரு பக்கம். அங்கே திடீர்னு ஒரே இரவில் 40 ஆம்புலன்ஸு கழக மருத்துவ அணியின் பேர ஸ்டிக்கரோடு வந்து நின்னது, இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், இதன் சம்பவம் நடந்த உடனே விஜய் மேலே வழக்கு போடலை. அந்த வழக்கு என்னன்றது கூட தெரியாத ஒரு நிலவில் நீதிமன்றத்தில் ஒருத்தரை விட்டு வழக்கு போடுறாங்க. என்ன வழக்குன்னா, இதுக்கு ஒரு வழிகாட்டு நெறி வகுக்கணும் அப்படின்ட்டு அந்த அவர் வந்து புகார் தந்து அதை நடவடிக்கை எடுக்கலன்னா தான் நீதிமன்றத்துக்கு போகணும். ஆனால் அவர் இன்றைக்கி புகார் தராரு, அடுத்த நாள் லீவு நாளில் நான் புகார் கொடுத்தா நடவடிக்கை எடுக்கலன்னு நீதிமன்றத்துக்கு போகிறாரு. நீதிமன்றத்தில் போன உடனே அரசு வழக்கறிஞர் என்ன சொல்கிறாரு, ஆமாங்க, இந்த வழிகாட்டுதல் நெறி வகுத்தாதான் இது சரிப்படும், அது அரசாங்கம் அதை கொள்கையாக வச்சுக்கிட்டு நாங்கள் செய்ய போகிறோன்னு சொல்கிறாரு. நீதிமன்றம் செய்யுங்கன்னு சொல்லிடுறாங்க. இதை வச்சுக்கிட்டு இப்போ இன்றைக்கி எடப்பாடியாருடைய பயணத்திலேயே அதை காட்டிட்டாங்க. இன்றைக்கி பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் அதுதான், பாரதிய ஜனதா கட்சிக்கும் அதுதான் சொல்லி, எல்லா கட்சிக்கும் இதுதான் சொல்லி. ஏன்னா எடப்பாடியாருடைய எழுச்சி பயணத்துக்கு இணையான பயணத்தை திமுகவில் யாரும் நடத்த முடியாது. அவர் வந்து ஒவ்வொரு தொகுதியிலையும் போய், இன்றைக்கி நீங்கள் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, இந்த ஊடகங்கள் கூட சிலர் என்ன சொல்கிறாங்க, விஜய்க்கு அதிகமான கூட்டம்ன்றாங்க.
கரூரில் விஜய்க்கு அதிகமாக நிச்சயமாக அது கிடையாது. என்னன்னா அதுக்கு முந்தின நாள் எடப்பாடியார் அதே மாவட்டத்தில் பயணம் போயிருக்காரு. அவர் 3 இடத்துல ஒவ்வொரு இடத்துலையும் 15,000 20,000 பேர், 3 இடத்துல ஒரு 60,000 70,000 பேர் அவர் சந்திச்சிருக்காரு. ஆனால் விஜய்க்கு வந்து 27,000 30,000 தான் சொல்கிறாங்க. நான் அதை வந்து விமர்சனமாக சொல்லலை. ஆக அந்த மாவட்டத்தில் 50,000 பேரை எடப்பாடியார் சந்திச்சிருக்காரு. அப்போ அப்படி பார்க்க சொல்ல எடப்பாடியாருடைய எழுச்சி பயணம் என்னன்றது தெரியும். இதை வச்சு இப்போ என்ன பண்ணுறாங்க, இதை வந்து ஒரு அரங்கத்துக்குள்ளே நடத்தணும், ஒரு மைதானத்துக்குள்ளே நடத்தணும், சாலைகளில் நடத்தக்கூடாதுன்னு அவங்க நினச்சதை நீதிமன்றத்தின் வழியாக இப்போ வந்து ஒரு வழிகாட்டுதல் நெறி உருவாக்குறதா சொல்லி இன்றைக்கு நேரத்திலிருந்து 2 நாளாக எடப்பாடியோருடைய பயணம் கூட ஒரு திடலில் நடத்துகிற நிலைக்கு வந்துருச்சு. இப்போ ஒரு 2 நாளாக அதான் நடக்குது. இது என்னன்னா திமுக எடப்பாடியாருடைய இந்த மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், மக்களை மீட்போம், தமிழகத்தை காப்போம்ன்ற பயணத்தை தடுக்கிறதுக்கு செய்த முயற்சியில் இன்னைக்கு 40 உயிர்கள் பலியாகி இருக்கின்றது என்னுடைய பார்வை. இது சரியா தப்புன்றது இந்த விசாரணை கமிஷனும் நீதிமன்றமும் சொல்ல போகுது. அதனால இவங்க ஏதோ ஒரு வகையில் எடப்பாடியாருடைய எழுச்சி பயணத்தை வந்து இவங்க தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணி அவர் மக்களை சந்திச்சிடக்கூடாது, வாக்காளர்களோட அவர் இணக்கமாயிடக்கூடாதுன்றதுக்காக இது செஞ்சாங்க. இதனுடைய விளைவு என்னன்னா இப்போ எல்லாரும் வந்து இவரை தேடி வர நிலம் வந்துருச்சு. சரியான தலைவர்னு திமுக வந்து இதனுடைய விளைவுகள் இருந்து காப்பாற்றுகின்ற ஆற்றல் பெற்ற அனுபவம் மிக்க ஆளுமை மிக்க தலைவர் எடப்பாடியார் நிரூபிச்சு. நன்றி.